அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது திருமணம் எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் நோக்கில் பெற்றோர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோதிடர் அவர்களிடம் கொடுப்பார்கள். ஜோதிடர் அவர்களும் இந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஜாதகம் நன்றாகத்தான் இருக்கிறது, உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற திருமணஞ்சேரி கோவிலுக்கு சென்று வாருங்கள் என்று ஒரு பரிகாரத்தை சொல்வார். ஆம், திருமணஞ்சேரி சென்றால் உடனடியாக திருமணம் நடக்கும் என்பது ஆன்மீக விதி என்று நம் முன்னோர்களும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களும் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு திருமணஞ்சேரி கோவில் உள்ளது. திருமணஞ்சேரி திருமணத்திற்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு புண்ணிய தலமாக இது இருக்கிறது. ஒரு மனிதன் மிகவும் சிறப்பாகவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இல்வாழ்க்கை துணை தேவை. அதுபோலத்தான் பெண்களுக்கு ஒரு துணை தேவை. அதற்கு பிறகுதான் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி வாழ்க்கையில் ஒரு பொது மக்களிடையே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வாறு நடத்தப்படும் இந்த திருமணமானது 4 வகைப்படுகிறது. முதலாவதாக நம் பெற்றோர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து அனைவரின் முன்னிலையில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெய்வீக முறையில் மற்றும் தெய்வத்தை முதன்மையாக சாட்சியாக கொண்டு அந்த அக்னி சாட்சியாக நடத்தப்படும் இந்த திருமணத்தை தெய்வீக திருமணம் என்று கூறுகிறோம். மேலும் இவ்வாறு தான் அனைவரும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் தெய்வங்களின் முன்னிலையில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் மற்றும் தாய் தந்தையர் சரிவர மற்றும் கருத்து வேறு காரணமாக பெற்றோர்களை பிடிக்காமல் இருந்து அந்த குருவும் அதாவது ஆசானும் ஒன்று சேர்ந்து தன் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வரன் நாம் பார்த்து விட்டால் அவர்கள் திருமண வாழ்க்கையிலும் வெற்றி அடைவார்கள் என்ற நோக்கில் திருமணம் நடைபெறுவார்கள். இந்த குருமார்களும் மற்றும் ஆசான் அதாவது பெரியவர்கள் போன்றவர்களும் சேர்ந்து மனதார திருமணம் செய்து வைப்பது இந்த குரு திருமணம் ஆகும். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமுதாயத்தில் இவர்கள் திருமணம் தம்பதிகள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் முன்பே இவர்கள் கருவுற்று இருந்து மேலும் தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு கருவுற்று மற்றும் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி நடத்தப்படும் திருமணமாகும். இது ஆசான்களும் பெரியோர்களும் மற்றும் நம் பெற்றோர்களும் நம்மை போற்ற மாட்டார்கள். இந்த வகையில் சந்தர்ப்பம் சூழ்நிலையாக நடத்தப்படும் திருமணமாக கருதப்படுவதனால் இதனை சந்தர்ப்ப திருமணம் என்று கூறுகிறோம். அடுத்ததாக கந்தர்வ மணம். மேலும் நம்முடைய மக்களின் சம்மதம் இல்லாமல் அதாவது திருமணம் செய்வதற்கு முன்பே ஒருவரை நன்றாக பழகி கொண்டு மேலும் காதலித்து அவர்கள் நன்றாக கணவன் மனைவி போல பழகி கொள்வார்கள். தற்போது இந்த நவீன காலத்தில் இதனை காதல் திருமணம் என்று கூறுகிறோம். இந்த 4 வகை திருமணங்களும் கடவுளால் வகுக்கப்பட்டவை. எந்த ஒரு திருமணத்தையும் நாம் இழிவாக பேசக்கூடாது. இவை இறைவன் வகுத்த மற்றும் கிரகணங்களின் அடிப்படையில் ஒருவருக்கு எவ்வாறு திருமணம் நடைபெற வேண்டும் என்பது இந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் முக்கிய கருத்தாகும். அதன் அடிப்படையிலேயே அனைவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. பொதுவாக நாம் எந்த ஒரு திருமணத்தையும் இழுத்து பழித்து பேசக்கூடாது. அப்படி இழுத்து பழித்து பேசுபவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இதுபோல இழுத்து பழித்து பேசுவதைப் போல திருமணம் நடைபெறும். ஆதலால் திருமணத்தை நாம் இழுத்து பழித்து பேசக்கூடாது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.